இல்லை. அவர் கூப்பிட்டார நிற்கவே இல்லையா அவர் வீட்டுக்கு போட்டா. ஓஹோ. நேற்றா போயிட்டு இருந்தாலும் ஊட்டி. ஆஹா. நல்லா இருக்கும். அங்கேயே கூப்பிட்டு இல்லை கேட்கல ப்ரோ சத்தியமா. ஓகே ஓகே ரைடுக்கு போய் நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? ரைடு தான் வந்து ஊட்டில இருந்து. அப்படிங்களா? இப்போ எங்கே ப்ரோ போகிறீங்க? நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்படிங்களா? கேட்கல ப்ரோ சுத்தமா. இப்போ எப்படி ப்ரோ அங்கே இது கிளைமேட்லாம் நல்லா இருக்கா? அப்படிங்களா? இவங்கள ஊட்டி தான் போயிட்டு வந்தாங்களா? ஓகே ப்ரோ. இது எந்த இடம் ப்ரோ இது? இது வந்து ஒரு ஃபால்ஸுக்கு போகிற வழி ப்ரோ, காட்டேரி போகிற ஃபால்ஸ். அப்படிங்களா? நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க? நாங்கள் ஒரு 6 மணி ஆகிடும் ப்ரோ, 6-7 ஆகிடும் போகிறதுக்கு. எத்தனை மணிக்கு அங்கே போவீங்க ஊட்டி? நாங்கள் எப்படியும் 6 ஆகிடும் ப்ரோ. ஆனால் அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி தான். ஸ்டே பண்ண ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 500 சொல்கிறாங்க. அப்படிங்களா? எந்த இடத்துல ப்ரோ இது? நீங்கள் என்ன கேட்டு சொல்கிறீங்களா? நம்பர் வாங்கிக்க சாமியா. அங்கேயே பார்த்தேன், அந்த வேறையாடி தாண்டவனே பார்த்தேன். சரி போகலான்னு சொல்லி வந்தேன். இது சுத்தமாக கேட்கலையா? சரி இவங்களை வேறு டீ குடிக்கலானுங்களா? ஒரு 40 கிலோமீட்டர் போய் நின்றுக்கலாம், அதுக்குள்ளே இங்கே நிற்க வேணாம் அப்படின்ட்டு நான். காஞ்சிபுரத்துலேருந்து வரீங்களா? காஞ்சிபுரம் கிளம்புனீங்க ஒரு 7 மணி கிளம்புங்க. நீங்கள் எந்த ஏரியா ப்ரோ? தருமபுரியா? பேர் ப்ரோ ஃபேன் வருது ப்ரோ. காத்தால தான் நேற்று நைட்டு இறங்கிட்டாரு. இறங்கிட்டேன் நான் அர்ஜுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். வந்துட்டு இப்போ காத்தால மார்னிங் இபாஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா? இல்லைங்களே. இபாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இபாஸ்லாம் அவ்வளோ கிடையாது. அப்படிங்களா? இபாஸ் அங்கேயே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்னைக்கு ஏறினா இன்னைக்கு இபாஸ் இருக்கணும் உங்களுக்கு. இன்னைக்கு பண்ண முடியாது உங்களுக்கு. நாளைக்கு தான் நீங்கள் ஏற முடியாது. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்களேன். இந்த வண்டியோட இபாஸ். அப்படிங்களா? அது எப்படி பார்த்துன்னு பார்த்துக்கங்க சாமியா. அது எப்படி நல்லா போட்டுக்கலாம்ல? அப்ளை பண்ணிக்கலாம். மேலே ஊட்டி மேலே போனால் பாஸ் வேணும். நாங்கள் போன தாட்டி போகும்போது அங்கேயே அப்ளை பண்ணிட்டோம். அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. இவர் இப்போயே வேணுன்றாரு. போங்க எங்கன்னா டீ கடையில் போய் நிறுத்துங்க, டீ குடிப்போம், குடிச்சிட்டு போவோம். நம்மளை பார்த்து இவர் கூப்பிட்டாங்களா? நம்ம பாட்டு கேட்டதுனால அவர் எங்களை பார்த்து கூப்பிட்டாராம். அவர் நாங்கள் கம்முன்னு கண்டுக்காம வந்துட்டுக்கிறோம். வேகமாக வரவே பாட்டெலாம் வர கேட்டுருந்தோமா, அதனால் அவர் எங்களை ஓவர்டேக் பண்ணி வந்து பேசிட்டு போகிறாரு, இந்த மாதிரி ஊட்டியாக போகிறீங்க அப்படின்ட்டு. ஆமான்னு சொன்னதுக்கு கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்குது, பார்த்துப்போங்க, எங்கள் ரூம் ஒரு இடத்துல கிடையாது, அதெல்லாம் நல்ல மச்சம் தான் பார்க்குறாங்க தருமபுரியில் இருக்கிறவங்களாம். இதோ அவங்க 2 பேர் தான் நம்ம பசங்க கிட்ட கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. போட இதெல்லாம் போட்டால் தான் வைரல் ஆகும் வீடியோ. ஆல்ரெடி அவனுங்க ஒரு யூடியூபர் இருப்பில்தியா. நல்லா பேசுகிறானுங்க பசங்க. சரி ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. அப்புறமா ஃபோன் பண்ணுங்க, நீங்கள் பார்க்கலாம் நம்ம. என்ன ப்ரோ? ஓகே. அவங்க பாதி தூரம் நம்ம கொடுத்தா வருவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவாங்க அவங்க. என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவர் நாங்கள் வரவேல ஒரு கவனிக்கவே இல்லைங்களா. அவர் எங்களை பார்த்துட்டு ஓவர்டேக் பண்ணி வந்து சொன்னார், இந்தமாரி மேலே போகிறீங்கன்னா ஊட்டி போகிறீங்கன்னா பாஸ்லாம் தேவை, பாஸ் இல்லாமல் மேலே அப்ளை உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்லாம் அப்ளை பண்ணி சொன்னார். அவரே அவர் மொபைலில் போட்டு நம்மளுக்கு பாஸ் அப்ளை பண்ணி கொடுத்தாரு 2 பேருக்கும். கொடுத்துட்டு ஏதாவது டீலாம் சாப்பிட்டோம்.
நல்ல மனுஷனாக இருக்காங்க. ஒரே கிளம்பிட்டோம். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா யுவராஜ் ஓடுறான். இங்கே டபாக்குன்னு அடிக்கிறான் பிரேக்கை. அவங்க பார்த்தீங்கன்னா மேச்சேரியா கூட போகிறாங்களாம். அதோட நம்ம அவங்க கூட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் ஆகிட வேண்டியது தான். எல்லாம் எடுத்துக்கினீங்களா? எல்லாம் எடுத்துக்கினீங்களா? ஓகே. ஆனால் அது டோல்கேட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக தருமபுரியில் தான் இருக்குது. மேச்சேரி கிட்ட இந்த டோல் தான் இப்போ நம்ம இருக்கோம். நான் சொல்லிட்டு மைக்கில் பார்த்துனா தெரியும், போலீஸ்லாம் நிற்கிறாங்க. அவங்க அப்படியே நம்மளை மடக்க மாட்டாங்க. சொல்கிறேன், அவருக்கே தெரியும் நம்ம யார் அப்படின்ட்டு. பஸ் ஏதோ பிரேக் டவுன் ஆகிட்டுருக்கு. பல்சர் 220 இது. இங்கே எங்கே பஸ் இருக்குன்னு தெரியல. அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணலான்றான் அவன். பஸ்ஸே போயிடுச்சு. நடுரோட்டில் ஒன்று நின்றுங்க பக்கா இதையா. போலாமா? பயமாயிடுச்சா? பயமாயிடுச்சு தானே உனக்கு? பயமாயிடுச்சா? ஐயோ எனக்கே பயமாகி போச்சு. போட்டுன்னு அந்த இடத்துல இப்படி ஆடுவேன். சைக்கிளில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். வரவேல தானே அவன்? அவனுக்கு வரவேல தானே? நம்ம பாட்டுன்னு போயின்னு இருக்கிறோம். அங்கே பாரு பொம்மை. டேய் நான் போகலாமா? இல்லை உனக்கோசம் நிற்கலாமா? ஐயா அங்கிள் மைக்கில் பேசுகிறாரு. என்ன அனுப்பிச்சி வரேன் ஆளவன். ம் சூத்து வச்சு போடுவாங்க. இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான். நம்ம ஃபாரஸ்ட் உள்ள தான் போகிறோம் இப்போ. பாரு ஸ்பீடு இவ்வளோ தான் போனோம் போட்டுக்குது பாரு. 30 தான் போனோம். ஸ்பீடு அதிகமாகலாம் போகக்கூடாது. கம்மியாக தான் போனோம். ஏன்னா விலங்குங்களாம் கிராஸ் ஆகுன்ட்டு. அங்கே பாரு நான் கற்றுது பாரு. சரியா இல்லை? பாருங்களா சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. மலை டவுனில் இப்படி கீழே வரணும் நம்ம. இப்போ நல்லா இருக்குல்ல வியூஸா? வியூ பாயிண்ட் நல்லா இருக்குதுல்ல? நாமக்கல், மதுரை, ஈரோடு, பாலக்காடு. ஃபோட்டோ எடுத்துனேன்.
மேட்டூர் இருக்க பார்த்துட்டு எப்படியா பண்ணலாம் தெரியலையா? அவன் அனுப்பிச்சிருப்பா சொல்கிறான். வீரப்பன் அங்கே வாய்ந்தா இல்லைடா, வீரப்பன் வாய்ந்த இடம் இந்த இடத்துல தான் மாதேஸ்வரன் மலை போட்டுக்குதியா 90 கிலோமீட்ரு. ப்ரோ இப்படி போய் எப்படி பார்த்தியா? மேட்டூரா? ஆ அப்படி போய் போன கிட்ட இல்லை ஊட்டிக்கு சார். ஓ நம்ம அந்த பெட்ரோல் பங்க் முன்னே ஒரு ரைட் ஏற்றுது, அதில் கூட போகலாம்ல? பெட்ரோல் பங்க் முன்னாடி ஒரு ரைட் ஏற்றுதுல்ல, பெட்ரோல் பங்க் முன்னே ஒரு ரைட்டு, அதில் நோக்கி போகலாம்ல? ஆ ஏன்னா ஒரு டைம் அதில் தான் போயிருக்கேன், அதனால் கேட்குறேன். இவங்க எவ்வளோ நேரம் நம்ம கூட வருவாங்கன்னு தெரில. கூட்டும் போயிட்டியா? ஏன்னா ஒருத்தர் நம்ம நிறுத்தி டிராவரி பண்ணிக்கிறான், ஆளுங்களாம் வச்சுவேன். என்ன பண்ணுவீயா? ஆஹா அவங்க பசங்க நிறைய பேர் வர வச்சியா இந்த இடத்துல கூட்டும்ட்டான் நம்மளை. இப்படி போனால் கெட்டன்னு சொல்லிட்டு கேமரா செல்ஃபோன் போகணும் எல்லாத்தையும் கூத்துட்டு பஸ் ஏறி போனான்றான். என்ன பண்ணுறதா? கூத்துட்டு வரல டக்குனு என் மைண்டுக்கு எடுத்து வந்துடுறாங்கயா. அந்த way தான் காட்டுது. பாக்கு மரம்டா, இதான் பாக்கு மரம். தென்னை மரம் மாதிரி இருக்குது பார்த்தியா? ஆ இதான் பாக்கு மரம். ஆ போகிற வயல் நிறைய இருக்கும் அதுக்கு மேலே. என்ன ப்ரோ? ஆ ஆ ஓகே. ஆ சரி. ஆ ஆ ஆ சரி. ஆ ஓகே. ஆ ஆ சரி. ஆ ஓகே. ஆ பார்த்துடலாம் தான். ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஒரு மேலேயே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் பார்த்து சொல்கிறாராம். அவர் பார்த்துட்டு ஓகே சொன்னார், நம்ம அங்கே போய் தங்கிக்கலாம், இல்லாட்டி நம்ம வேறு எங்கேயாச்சும் தங்கிக்கங்க அப்படின்ட்டார் அவர். நல்ல மனுஷனாக இருக்காங்க அவங்க, பரவாயில்ல. 4வது டோல்கேட்டு தான். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ தான் டோல்கேட்டை ரெடி பண்ணுறாங்க. ஆமாம் டோல்கேட்டு இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, 1 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த இடத்துல டோல்கேட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த இடத்துல பைசா கட்டிட்டு போகலாம் இந்த டோலில், இந்த வெயில் வந்தீங்கன்னா. ஓகேங்களா? 1 வருஷத்தில் வேலை மொத்தம் முடிச்சுடுவாங்க இவங்க. இந்த ஒரு கிளாஸ்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிட்டாங்க டோலுக்கு. அந்த வண்டியில் போகிற பொண்ணு பாரு, அந்த வண்டியில் போகிற பொண்ணியா அதுக்கிட்ட போய் ஒரு ஹியூமானிட்டி பண்ணிட்டு போப்பார். நான் ட்ரெஸ் இந்தமாரி மாட்ட போதியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அண்ணா ட்ரெஸ்ஸு மாட்ட போது பார்த்துக்குங்க, அந்த இது மாட்டுற மாதிரி இருக்கு. எப்படியா எப்படியா? ஆ அவ்வளோதான், நம்ம ஒரு ஹியூமானிட்டி பண்ணிட்டோம். ஆ ஓகே ப்ரோ. ஆ ஆ சரி. ஆ ஓகே ப்ரோ. நீங்கள் எவ்வளோ தூரம் வருவீங்க? என்ன ப்ரோ? ஆ ஓகே. ஆ ஆ சரி. ஆ ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ அப்புறமா. ஆ ஓகே. ஆ சரி ப்ரோ வரேன். நீங்கள் எங்கேயாச்சும் ரைடு போகிற மாதிரி தான் ஃபோன் பண்ணுங்கள், போகலாம். ஆ ஓகே. ஆ சரி ப்ரோ. ஆ பாய்.